ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மல்லி செடி பதியம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உடனே பூக்கள் வர்றதுக்கு நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மல்லி பாருங்கள், இவ்வளோ அழகாக முட்டைலாம் வந்துருக்கு. நிறைய முட்டை இருக்குது பாருங்கள். நிறைய இடத்துல முட்டைலாம் இருக்குது பாருங்கள். நிறைய முட்டு வரணும். வெச்ச செடி இப்போ நம்ம ஒரு கிளைய வைக்கிறோன்னா உடனே முட்டு பூக்கள் பூக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே மல்லி செடி இப்போ நம்ம சம்மர் சீசனில் தான் வைக்க போகிறோம். மல்லி செடியெல்லாம் நல்லா வளரணும், பூக்கள் பூக்கணும்னா சம்மரில் தான் பூக்கும். மழை காலத்தில் வச்சு சம்மரில் பூ பூக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த டைமில் வைக்கணும்னு சொல்கிறது. இந்த மல்லி கூட வெயில் பாதி நிழல் பாதி அது போல் இருக்கிற இடத்துல நம்ம பதியம் வச்சுக்கலாம். பதியம் வச்ச உடனே ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிடலாம். ஏன்னா வேர் 15 டேஸ்க்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் சப்போஸ் வெயிலில் வைக்கலான்னு வைக்கலாம். நல்லா மொட்டு சீக்கிரமாக வரும். வேர் பிடிச்சி சீக்கிரமாக மொட்டு வரும். உடனே மொட்டு வரணும். தளிர் வரும்போதே வேர் பிடிச்ச உடனேன்னா அதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஜாஸ்மின் பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் வைக்க போகிறோம் வேர் பிடிக்கிறதுக்கு. அந்த கட்டிங்ஸ் உடனே மொட்டு வரணும், பூக்கள் பூக்கணும்னா பாருங்கள், இந்த கிளைய பிரான்ச் பாருங்கள். நான் 3 டேஸ் ஆகுது நட்டு. இந்த கிளை வைக்கும்போது மொட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் மொட்டு கண்ணுக்கு தெரியாது. அப்போ தான் வந்திருக்கு. அந்த சமயத்தில் நான் வச்சா 3 டேஸ்லேயே மொட்டு தெரியுது. அப்போ மொட்டு தெரியல, அப்போ தான் பிடிக்க போகுதுன்ற டைமில் நான் அந்த கிளைய வச்சேன். மெல்லிசான பிரான்ச் தான் இது மல்லிக்கிளை. 3 டேஸ்லேயே அந்த மொட்டு வருது, பூவும் பூக்க போகுது. நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுவேன் பாருங்கள், பூ பூத்தவுடனே. இது எப்படின்னா உடனே பூ வரணுன்னா இது போல் வைக்கணும். பரவாயில்ல வச்சுட்டு அதாவது ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துட்டு அந்த மண்ணுக்குள்ளேயே வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல் நீங்கள் போட்டுட்டு கொக்கோப்பிட்டு சாயில் மணல் 3மே கலந்துட்டு செம்மண் நல்ல செம்மண் இருந்தால் கூட பரவாயில்ல. பழைய மண்ணும் செம்மண்ணும் எந்த மண்ணிலும் செடியெல்லாம் நல்லா தான் வளரும். நம்ம கலந்து எருவெல்லாம் வச்சுட்டா நல்லா மொட்டு வைக்கும். பாருங்கள், இது கணு பகுதி மல்லிக்கிளை. கணு பகுதி வச்சா கூட சூப்பராக வேர் பிடிச்சி வரும் பாருங்கள். இந்த மண்ணில் நம்ம கொக்கோப்பிட்டு மணல் 3மே கலந்துருக்கு. வெறுமே கம்போஸ்ட்டு கூட இருக்குது அதுக்குள்ளேயே, மண்ணுக்குள்ளேயே நான் கலந்து வச்சுருக்கிறேன். ஈக்குவலாக கூட நீங்கள் ஒவ்வொரு கப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் கலந்து நட்டுடலாம். வேர் பிடிச்சதுக்கப்புறமா இந்த சின்ன கப்பில் தான் நடணும். நீங்கள் பெரிய கப்புக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் எந்த கப்பில் வைக்கிறீங்களோ அந்த கப்பு. இதில் அலோவேரா ஜெல்லோ இல்லை தேனோ ஏதாவது கலந்து நட்டுக்கிறேன்னா நீங்கள் அதுவும் செய்யலாம். நான் எதுவும் செய்யலாம். மல்லிக்கிளை எப்படி வச்சாலும் வரும். ஏன்னா கண்ணு பகுதி வைக்கும்போது நல்லா வரும். இப்போ ஏற்கனவே இந்த கிளை வச்சுருக்கேன். நான் இதிலே தான் வைக்க போகிறேன். ஆனால் லேசாக சாய்ச்சி வச்சா சீக்கிரமாக வேர் பிடிக்கும். அதனால் லேசாக சாய்ச்சி தான் வைக்கிறேன் பாருங்கள். அப்படியே தொட்டி மேலேயே படுக்க வச்சுட்டு மண் கொட்டி கல் வைக்கலாம், சின்ன கல்லிங்க. இல்லைன்னா கொஞ்சம் கிராஸாக நட்டுட்டு நீங்கள் மண் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துட்டு விட்டுடலாம். கல் இந்த இடத்துல எதுக்காக வைக்கிறாங்கனாக்கா அந்த ஈரப்பதம்லாம் காயாமல் இருக்குன்றதுக்காக. அந்த கிளை நட்டதுக்கப்புறமா அங்கே சைடில் கல் வைப்பாங்க. நீங்கள் அது போல் வைக்கிற மாதிரி இருந்தால் செங்கல் அது போல் சின்ன சின்ன கல்லுங்க வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். கரெக்டாக சும்மா ஆட்டாமல் ஷேக் பண்ணாமல் வச்சுக்கணும் ஒரே இடமா. அப்போ தான் நல்லது. மல்லிக்கிளை 15 டேஸ்லேயே, அதாவது 10 டேஸ்லேயே வேர் பிடிச்சிரும். இருந்தாலும் நம்ம நல்லா வேர் பிடிச்சி நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு 1 மந்த் ஆகும். 15 டேஸ்க்கெல்லாம் வந்துடும் வேர் நிறைய. இது போல் நம்ம கட்டிங்ஸ் வச்சதுக்கப்புறமா வெயிலில் வைக்கக்கூடாது. ப்ளெயின் வாட்ரு ஸ்ப்ரே பண்ணணும். அதே போல் இந்த மொட்டுக்கு மேலே அதிகமாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. மழை வந்தால் பரவாயில்ல. இந்த இலை மேலெல்லாம் ப்ளெயின் வாட்டர் சில்லுன்னு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சில்னஸாக இருக்கும் பிளான்ட்டுக்கு, அந்த பிரான்ச்சஸ்க்கு. மல்லி செடி நல்லா வளரும் அப்போ தான். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வேர் பிடிச்ச உடனே நீங்கள் மோர் ஊற்றி விடலாம். வாழைப்பழம் தோலெல்லாம் ஏற்கனவே போடுற போல் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். சாயில் எதுவும் செய்யாது. சீக்கிரமாக மொட்டு வரும். நீங்கள் வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோலெல்லாம் சாயிலுக்குள்ளே கலந்து வச்சுட்டா. இல்லை வேர் பிடிச்ச உடனே கூட நீங்கள் சாதாவாக கொக்கோப்பிட்டு மணல் கலந்து நட்டதுக்கப்புறமா வேர் பிடிச்சதுக்கப்புறமா எல்லா எருவும் நான் கொடுத்துக்கிறேன்னா அப்போ நீங்கள் கம்போஸ்ட் போட்டுக்கலாம். பூ வரும். அந்த கம்போஸ்ட்லேயே கொஞ்சம் வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதுமானது. சீக்கிரமாக மொட்டு வச்சு மல்லிப்பூக்கள் பூக்கும். இது போல் மெலிசாக இருக்கிற கிளாஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள். பிளாஸ்டிக் கிளாஸு நீங்கள் நல்லா ஹோல்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். இது ரொம்ப மெலிசாக இருக்கும். இடமெல்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப அடைச்சிக்காது. நான் அடுத்த மொட்டு வைக்கிற செடி வைக்கிறதுக்காக மல்லிக்கிளை இந்த கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொக்கோபிட்லாம் போட்டு மெலிசாக இருக்கிற கிளாஸ்லலாம் நட்டுட்டு
கொஞ்சம் இடம் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தொட்டி மாற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஹோல்ஸ் போட்டுடணும், தண்ணி ஊற்றினா இறங்கிடணும். எந்த செடி நட்டாலும் நம்ம பிரான்ச்சஸ் நடுறோமோ செடி நடுறோமோ எந்த செடி நட்டாலும் நம்ம தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகி வெளிக்கிலே வந்துடணும். அப்போ தான் நல்லது செடி நல்லா வளர்கிறதுக்கு. அதுலேயே தண்ணி நின்னாதான் வேரழுகள் வர்றது. அப்பப்போ வேப்ப முன்னாக்கு தண்ணி அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கணும். சப்போஸ் சாயிலில் வேப்ப எல்லாம் காஞ்சிட்டு சேர்த்துக்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லது. அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், நான் வேப்ப எல்லாம் சேர்த்துக்கணும் சாயிலில் எந்த செடி நட்டாலும்ன்ட்டு. அதுபோல் நீங்கள் கட்டிங்ஸ் காய்கறி எருவெல்லாம் போட்டு வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போட்டு நட்டுடலாமன்னா நட்டுடலாம். அதுலேயும் நீங்கள் வேப்பையில் போட்டு சேர்த்துக்கலாம். இது போல் ஜாஸ்மின் கட்டிங்ஸ் வச்சு நீங்கள் வளர்த்திங்கன்னா சூப்பராக வளரும், மல்லிப்பூக்கள் பூக்கும். நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக. எப்போவுமே இது போல் மல்லி செடி வேர் பிடிச்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சின்ன கப்புலேருந்து அடுத்த தொட்டிக்கு மாற்றும் போது பெருங்காயம் மோர் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும். ரொம்ப நல்லது, மல்லிப்பூக்கள் நல்லா பூக்கும். பெருங்காயெல்லாம் அதெல்லாம் நம்ம மண்ணில் சேர்க்கும்போது உள்ள பொடி பூச்செல்லாம் வரும். அந்த பொடி பூச்செல்லாம் வராது, இன்செக்ட்ஸ் எல்லாம் வராது, ரொம்ப நல்லாவே வளரும். முருங்கை செடி கூட அது போல் கொடுப்பாங்க, அது போல் மல்லி செடி கூட கொடுக்கலாம். எல்லா செடிங்களுக்கும் பூச்செடிங்களுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது. நம்ம மல்லி செடிக்கு மோரோட தான் சேர்த்து கொடுக்கணும், ரொம்ப நல்லாவே வளரும் மல்லி செடி. ஆனால் இந்த பெரிய மல்லி செடி ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், பெரிய மல்லி செடி இருக்குது. மல்லி செடி வைக்கும்போது சன்லைட்டு டைரெக்டாக வர மாதிரி வைக்கக்கூடாது, சைடுக்காக வைக்கணும். ஏதாவது செடிங்க பக்கத்தில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லது. அதே போல் வேறு செடிங்க வளர்க்கும்போது இந்த மல்லி செடி ஹெல்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா பெரிய செடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த செடிக்கு பக்கத்தில் கூட நீங்கள் சாமந்தி செடி இது போலலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வெயில் வராது, ரொம்ப நல்லாவே வளரும் மல்லி செடி. ஆனால் வெயிலுக்கு மட்டும் நம்ம சீக்கிரமாக சாயங்காலம் காலையில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம், ப்ளெயின் வாட்டர் சில்லுன்னு தண்ணி. ஆனால் 7 மணிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ண வேணாம், ஒரு 6 மணிக்காக ஸ்ப்ரே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. ஏன்னா சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, செடியெல்லாம் 7 மணிக்கெல்லாம் ஆக்சிஜன் எடுக்கும்னு சொல்லிட்டு, மண்ணுக்குள்ளே காற்று எடுக்கும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நம்ம அந்த டைமில் தண்ணி கொடுத்தோம்னா சேறு மாதிரி ஆகும், நிறைய தண்ணி ஊற்றும் போது அந்த சமயத்தில். அப்போ ஏர் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது செடிக்கு. நம்ம அதனால தான் சீக்கிரமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னு சொல்கிறது. நம்ம 6 மணிக்கா தண்ணி ஊற்றிட்டோம்னா அது 7, 8, 9 மணிக்கா எடுக்கும்போது அதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் செடிக்கு வேர்க்கலாம். அதுக்காக தான் அது போல் நான் சொல்கிறது. பொதுவாகவே செடிக்கு அதுதான் கரெக்டான விஷயம். இப்போ இது போலலாம் நீங்கள் மல்லி செடியிலேருந்து கட்டிங்ஸ் வச்சு வேர் வர வைக்கிறதுக்கு நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக மல்லிப்பூக்கள் பூக்கும். ஏற்கனவே வீடியோ கூட பண்ணியிருக்கிற மாதிரிங்க, சூப்பராக நான் வச்ச உடனே பூக்கள் பூத்துக்கிட்டே இருந்துச்சு, சின்ன கப்பில் கூட அதிகமாக. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.